ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன்ட்ட வந்து சிக்கன் வாங்க சொல்கிறதாங்க வீரா மாறனும் வாங்குறதுக்காக போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் ஆகிப்போச்சு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, எங்கே அந்த மாறனை காணல, சமையலாம் ஆரம்பிக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது மாறன் வரல அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. என்னது உன் பிள்ளை எந்த லட்சணத்தை நீ வளர்த்து வச்சிருக்கிற, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுது ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாறன் வந்துருந்தாங்க. ஐயையோ, சிக்கன் கடையில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது, கையில் வேற வந்து பார்த்தோம்னா டோக்கனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா டோக்கன் கொடுத்துட்டாங்களா, அப்படிலாம் நீ கியூலெலாம் நின்று வாங்க மாட்டியே, அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீ கிடையாத அப்படின்னு வந்து வள்ளி சொல்லும் போது என்ன பண்ணுறதுக்கு, என்னுடைய பழக்கம் எல்லாமே மாறி போச்சுதுல, அதனால தான் கியூவில் நின்று வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அதான் கடைக்கு போய் சாதனம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல, சட்டு போட்டுன்னு வேலையை ஆரம்பிங்க, ஒரே பசியாக எடுக்குது அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா கண்மணியும் வீராவும் வந்து அவங்க சமையல் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ மாறன் வந்து அங்கே இருக்கும்போது இப்போ ராகவும் வந்துருந்தாங்க. என்ன ராகவும் இங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது, என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. போச்சுடா, இன்னைக்கு பாட்டியோட நிலமை அவ்வளோதான், நீ சமையல் பண்ணி பாட்டி சாப்பிட்றதுக்கா அப்படிங்கும்போது கண்மணி சொல்கிறாங்க, ஏய் நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஐயோ அண்ணி நான் உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் சமையல் பண்ணால் தான் சூப்பராக இருக்குமே, ஆனால் ராகவ் இருக்கானே அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து அவங்களாம் பேசி எடுத்து அவங்க சமையலை முடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டி சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. அப்போ கண்மணி வந்து ஃபஸ்ட்டு நீ தானே மூத்த மருமக, நீங்களே சாப்பாடு போடு அப்படிங்கும்போது கண்மணி வந்து விதவிதமாக சமையல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து பாட்டிக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ பாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அதை விட இப்போ வீரா சூப்பராக சமையல் பண்ணியிருப்பா, வீரா நீ எடுத்து போய் நீ சமையல் பண்ணினதெல்லாம் அப்படிங்கும்போது வீராவும் அவங்க சமைச்ச சாப்பாட்டை வந்து பாட்டிக்கு இலையில வந்து அவங்க பரிமாறுதாங்க. அப்போ பாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க முகமே அப்படி மாறுது. அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்ன பாட்டி என் பொண்டாட்டி சூப்பராக சமையல் பண்ணியிருக்காளா அப்படிங்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்கிறா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ வீரா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சாப்பிட்டு தான் முடிச்சிட்டிங்களா, இப்போ யார் ஜெயிச்சான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவளோட காத்துட்ருக்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கண்மணி தான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வள்ளியும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் இல்லையே, வீரா என்ன கம்மியாக சமையல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்மணிக்கு அந்த ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை வந்து நினைக்கிறாங்க. அதில் வந்து வீரா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது வீரா வந்து கொஞ்சம் உப்பு எடுத்து போடுறதுக்காக வரும்போது, கொஞ்சமில்ல அதிகமாகவே உப்பு எடுத்து போடுறதுக்காக வரும்போது அப்போ பாட்டி வந்து அவங்க கையை பிடிக்கிறாங்க. எதுக்காக இந்த இவ்வளோ உப்பு தூக்கி போட போகிற அப்படிங்கும்போது உடனே வந்து வீரா இல்லை உப்பு பத்தல அதுக்காக தான் போட போகிற அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த குழம்பு எடுத்து டேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, அப்புறமா எதுக்காக இந்த உப்பை எடுத்து போட போகிற, என்ன உங்கள் அக்காவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறியா அப்படிங்கும்போது அப்போ வீரா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. வீரா நீ என்ன வீரா இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாருமே போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக என்ன நிலமோ பண்ணுவாங்க, ஆனால் நீ என்னன்னா உங்கள் அக்காவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நல்லா இருக்கிற சமையல இவ்வளோ உப்பு தூக்கி போட்டதுக்காக போறீங்க, இப்படி ஒரு விட்டு கொடுக்கறத மனசு யாருக்குமே வராதுமா, சொல்ல போனால் உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, ஆமாம் அதாவது யார் ஜெயிக்காங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க ஜெயிக்கிறத பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வேணும், அடுத்தவங்க ஜெயிக்க வச்சு நம்ம சந்தோஷப்பட்டது தான் நம்ம ஜெயிச்ச மாதிரிக்கு அப்படிங்கவோ இந்த மாதிரிக்கு ஒரு பெருந்தன்மை யாருக்குமே வராது, சொல்ல போனைக்கு எனக்கு இத்தனை வயசு ஆகுது ஆனால் எனக்கு கூட இவ்வளோ பெரிய பெருந்தன்மை இருந்தது கிடையாது, என் மருமகிட்டையும் மகன்கிட்டையும் நான் எவ்வளோ கோவிச்சிருக்கேன் தெரியுமா, ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வீரா வந்து கண்கலங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயே நான் என் மருமகளையும் என் மகனையும் நான் பிரித்து வைக்க மாட்டேன், நான் ஆசிரமத்தில் இருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நேராக இங்கேருந்து போகும்போது என் மகன் வீட்டுக்கு தான் போக போகிறோமா, இது எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெட்டி பிடிச்சி அவங்க வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி என்ன பார்த்துட்டு இருக்கிற, உப்பள்ளி போடணும்னு நினச்சிட்டே இல்லை, நானே அள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே வந்து பார்த்தோம்னா அந்த குழம்புல அவ்வளோ உப்பு தூக்கி போடுறாங்க. இதை வந்து பாட்டி வந்து ஃப்ளாஷ்பேக்காக வீராவை பார்த்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இதனால தான் கண்மணி ஜெயிச்சிட்டா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க பாட்டியும் வந்து மனசுக்குள்ளே அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, ராமச்சந்திரா உனக்கு கிடைச்ச 2 மருமகளுமே நீ வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு, சொல்ல போனாக்கி வீராவை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன், இந்த மாதிரி ஒரு மருமக வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு மருமக கிடைச்சிருக்கிறா, கண்மணி வந்து சிக்கனமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அவட்ட தான் கற்றுக்கிடணும், அதே மாதிரிக்கு குடும்பத்தை அரவணைச்சு கொண்டுட்டு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு வீராட்ட தான் கற்றுக்கிடணும், இவங்களெல்லாம் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன், நான் என் மருமக மேலே எவ்வளவு கோவச்சுக்கிட்டு எவ்வளோ தப்பாக பேசிட்டேன்னு இப்போ நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 மாதிரிக்கு ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு இந்த வீடே கொடுத்து வச்சிருக்கணும், இப்படி மட்டும் மருமக வந்துட்டான்னு வச்சுக்கோங்க குடும்பமே ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் பாட்டியோட மகனும் மருமகளும் வராங்க. அப்போ வள்ளி பார்க்குறாங்க,
என்னது திடீர்னு அண்ணனும் அண்ணியும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒன்றும் புரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது, என் மகனையும் மருமகளையும் இந்த அளவுக்கு நான் தள்ளி வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் உள்ள மருமகன் எனக்கு உணர்த்திட்டாங்க ராமச்சந்திரா அப்படின்னு பாட்டி வந்து கண்கலங்குறாங்க. அப்போ அவங்க மருமகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இன்னுமே நான் உன்னை தப்பாகவே பேச மாட்டேன், உங்கள் கூட தான் நான் வந்து இருக்க போகிறேன், நான் ஆசிரமத்துக்கு நான் போக மாட்டேன், எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ அவங்க மருமக சொல்கிறாங்க, இல்லத்த இன்னுமே நான் உங்களை புரிஞ்சிக்க மாதிரிக்கு நான் நடந்துப்பேன் அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றுமே வேண்டாமா, நீ எப்படி இருப்பியோ நீ அப்படியே இரு, நான் தான் என்னை மாற்றிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், வீரா கொஞ்சம் தனியாக வா, மாறன் நீயும் வான்னு சொல்லிட்டு 2 பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வீரா உன்ன மாதிரிக்கு இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரைக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கணும், சொல்ல போனாக்கி நீ தான் இந்த போட்டியிலே ஜெயிச்சிருக்க, இந்த பாட்டியோட உனக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க நாணயத்தை வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்றீங்கன்னு எனக்கு நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் போலாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், உங்களை மாதிரிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நீங்கள் வந்து 2 சேர்ந்து வாழறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அடுத்த தீபாவளிக்கு வரதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியே நீங்கள் வந்து எனக்கு பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க 2 பேரையும் வாழ்த்திட்டு போகிறாங்க. இந்த மாதிரிக்கு ரொம்பவே சூப்பராகவே இந்த எபிசோட முடிச்சாங்கன்னு சொல்லணும். நம்ம இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.